இன்றைய இந்த கருத்தாய்வின் தலைப்பு கீழடி தொடரும் வஞ்சக அரசியல். அது என்ன வஞ்சக அரசியல்? ஒரு முன்னுரையாக நான் சொல்ல விரும்புகின்றேன். கீழடி என்பது துவக்கம் அல்ல, வஞ்சக அரசியலின் துவக்கம் அல்ல. கீழடி என்பது தொடரும் வஞ்சக அரசியலின் இன்றைய வெளிப்பாடு. அந்த வஞ்சகம் துவங்கி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றைய வெளிப்பாடாக நாம் கீழடி அறிக்கை மறுப்பை பார்க்கின்றோம். வரலாறு சரி என்பது நாம் இங்கே கூறுவது, வரலாறு மறைக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது, திரிக்கப்படுகிறது. இதை யார் செய்கின்றார்கள்? மக்களை சுரண்டுகின்ற, ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு பிரிவு தங்களது சுயநல ஆதாயங்களுக்காக வரலாறே இல்லாமல் செய்து விடுகின்றார்கள், அல்லது இருக்கின்ற வரலாற்றை திரித்து விடுகின்றார்கள். செலக்டிவ் அப்ரோச், சிலவற்றை வரலாறு என்று நம்ப சொல்லுகின்றார்கள். பொதுவாக சொல்ல போனால் வைதீகத்திற்கும் வரலாற்றுக்கும் கடும் பகை. வைதீகம் வரலாற்றை விரும்புவது கிடையாது. அவர்கள் நம்மை நம்பச் சொல்வதை வரலாறு என்று ஏற்றுக்கொள்ள சொல்லுகின்றார்கள். ஆனால் நாம் நிரூபிக்கப்பட்டவற்றை வரலாறு என்று கொள்ள விரும்புகின்றோம். நமது வரலாறு உண்மையை வெளிக்கொணர்வது. அவர்கள் இன்று வரலாறு என்று சொல்லுவது அவர்களால் திரிக்கப்பட்ட செய்திகளை வரலாறு என்று நம்மை நம்ப சொல்லுகின்றார்கள். அதில் தான் புராணமெல்லாம் வருது. ஒரு எடுஞாயிறு ஒரு தலைவர், அவர் விடுஞாயிறாக அவரது தந்தை இருக்கின்றார். அவர் சொல்கிறார் பத்திரிகை கூட்டத்தில், எங்களுக்கு மட்டும்தான் புராணம் இருக்கிறது சொல்கிறார். ஆண்ட ஜாதியினர் எங்களுக்கு மட்டும்தான் புராணம் இருக்கிறது, எங்களுக்கு மட்டும்தான் வரலாறு இருக்கிறது என்று சொல்லவில்லை, சொல்ல முடியாது. புராணம் இருக்கிறது என்றால் புரட்டு இருக்கிறது என்று பொருள். புராணம் இருக்கிறது என்றால் அதன் பின்னால் சுரண்டல் இருக்கிறது என்று பொருள். ஆதிக்கத்தின் அந்த திமிர் இருக்கிறது என்று பொருள். புராணங்களை வரலாறாக நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நம்பிக்கைகளை வரலாறாக நம் முன்னால் வைக்க விரும்புகின்றார்கள். இத்தகைய வரலாற்றியல் இந்திய மரபில் புதிது. இதுவரையில் நாம் வரலாறை எழுதியது கிடையாது. மெய்கீர்த்தி எழுதுவோம், ஸ்துதி பாடுவோம், பல்லாண்டு பாடுவோம், உலாக்களை ஏற்றுவோம். மன்னர்களை பாராட்டித்தான், ஆதிக்கத்தில் அரியணையின் மீது இருப்பவர்களை பாராட்டி எழுதுவதை வரலாறு என்று ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனநிலையில் நம்மவர்களும் வீழ்ந்து விட்டார்கள். அதையெல்லாம் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். காலனி ஆதிக்க காலத்தில் ஒரு ஐரோப்பிய வரலாற்று இயல் முறைகள் இங்கே அறிமுகம் செய்யப்பட்டன. அப்பொழுது வரலாறு என்றால் எப்படி வரையப்பட வேண்டும் என்ற சில வரையறைகள் கூறப்பட்டன. அடிப்படை சான்றுகள், துணை சான்றுகள், விவாதத்திற்கு விடப்பட்டு அவற்றால் பெறப்படுகின்ற முடிவுகள், இவையெல்லாம் வரலாற்றியலில் அடிப்படையானவை. நமக்கு தான் அந்த பழக்கமே கிடையாது. நமக்கு கடவுள் கனவுல தோன்றுவார், அவருக்கு மட்டும் தோன்றுவார், அவர் சொல்வார், இவர் அதை நமக்கு தருவார். எப்படி இந்த சங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு பித்தலாட்டத்தை நமக்கு முன்னர் முதலாக அறிமுகப்படுத்திய நீலகண்டன், முசிறி நீலகண்டன் அவர்கள் களவியல் பாயிரத்தில் சொன்னார். என்ன சொன்னார்? இந்த பொருளியல் அகத்திணை உரை கிடைக்காது, பாண்டிய மன்னன்
ரொம்ப கண்ணீர் விட்டு தேம்பி உறக்கம் இல்லாமல் அழுது கொண்டிருக்கின்றான். புலவர்லாம் தத்தளித்து போகிறாங்க. மன்னனுக்கு இப்படி ஒரு அவல நிலையா? தன் மனைவியில் முடியில் மனம் இருக்கிறதா இல்லையா என்பதை காண்பதற்கு அவ்வளவு கவலைப்பட வேண்டுமா? மன்னனது துயர் மாமன்னன் இறைவனது துயர் அல்லவா? அப்போ அவர் சொல்கிறார், அந்த கடவுள் சிவனார் வந்து மதுரை கோயிலில் வந்து 60 சூத்திரங்களை கொண்ட அந்த செப்பேடுகளை இதழ்களை அங்கே வந்து பீடத்தில் வச்சுட்டு போகிறாரம்மா. அந்த நீங்கள் வந்து கருவறையில் நுழையும் உரிமை மற்றவர்களுக்கு கிடையாது, பூசகருக்குத்தான் உண்டு. பூசகர் பார்த்து விட்டார், இதை கொடுத்தால் மன்னனுக்கு தெளிவு பிறக்கும், எனக்கு பரிசு கிடைக்கும். அப்போது அவர் வந்து மன்னருக்கு செய்தி அனுப்பி, மன்னர் வந்து, ஏன்னா அவர் அந்தனர் அரசனை தேடி செல்வதா, அரசர் அந்தனை தேடி வந்தார், காண்பிச்சார். அப்போ அவர் சொல்கிறார், இந்த அந்தனர் ஆலவாய் பெருமான் உங்களுக்கு சந்தேகத்தை போக்குறதுக்கு இந்த செப்பேடுகளை தந்தார். அதை நேராக மன்னன்கிட்டே கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆலவாய் பெருமான் அவர் வந்து ஐயர்கிட்ட தான் கொடுப்பார், மன்னர்கிட்ட கொடுக்க மாட்டார். இதை வாங்கி கொடுத்துட்டு அந்த இதற்கு உரையிடுவதற்கு ஆள் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறதில் அலையிறாங்க. என்ன உரையை நம்புறது? பலர் உரை எழுதுகிறாங்க, எந்த உரை சரியான உரைன்னு தெரியல. இதற்கு ஒருத்தனை கொண்டு வந்து எது சரியான உரை என்பதை காண அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் மறுபடியும் எந்த இடத்துல இந்த செப்பேடு கிடைச்சதோ இதழ்கள் கிடைச்சதோ அங்கேயே போகிறாங்களாமா. அப்போ அசரீரியா வந்து அவர் சொல்லுவார், யாருக்கு? அந்த புரோகிதனுக்கு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இதற்கு சரியான விளக்கம் வேண்டுமென்றால் உப்பூரி குடிக்கிடார் மகன் ருத்ரசம்மன், சன்மன்னா உங்களுக்கு தெரியும், பிராமணன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருக்கான், 5 வயசு கூட ஆகலை. அவனுக்கு காது கேட்காது, வாயும் பேசாது, மூங்கை பிள்ளை. அவனை நீங்கள் கொண்டு போங்க, அவனை சாதாரணமாக எடுக்காதீங்க. முருகப்பெருமான் அவதாரம் அது. முருகப்பெருமானுக்கு ஏதோ ஒரு காலத்தில் அவர் எங்கேயோ போய் சேட்டை பண்ணிட்டார் போல் இருக்கு, அவருக்கு சாபம் கிடைத்து விட்டது. அந்த சாபத்தின் விளைவாக ஒரு அந்தனக்குடியில் பிள்ளையாக வந்திருக்கான், ஊமையாக பிறந்திருக்கான். அவரை கொண்டு வைத்து பீடத்தில் மேலே அமர்த்தி கீழே இந்த புலவர்கள் அமர்ந்து தங்களது உரைகளை படிக்கும் பொழுது எந்த உரையை கேட்கின்ற பொழுது மெய் சிலிர்த்து கண்ணீர் வடிகிறதோ அந்த மூங்கை பிள்ளைக்கு அது சரியான உரை. சைன் லாங்குவேஜில் சொல்கிறாங்க. யார்? ருத்ரசம்மன். அவர் தந்த விளக்கம்தான் சங்கம். சொல் நூல்கள் என்பது உண்மை, சங்கம் என்பது நம்மை சீரழிக்க வந்த புனைவு, பார்ப்பன முதன்மையை நம் மீது திணிக்க வந்த புனை. அதில் சொல்கிற அந்த முறையை வச்சுட்டு சங்கம் 3000-4000 வருஷம் இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. நமக்கு இதை புராணம் தான் நமக்கு கேட்டு பழக்கம். ஆனால் வரலாறு என்பது அதை எப்படி நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், மார்க்ஸ் சொன்னார், இதுவரையில் தத்துவியலாளர்கள் இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை விளக்கி கொண்டிருந்தார்கள், how the world is. ஆனால் நமது அக்கறை எல்லாம் அதை எப்படி மாற்றுவது என்பதுதான். நடந்தது நிகழ்ச்சியை வைக்கிறதில் அதை எப்படி மாற்றுவது எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். உண்மையை அறிந்தால் அவல நிலையை மாற்றுவதற்கான அந்த ஒரு நிவாரணத்தை தேடுவீர்கள். அப்படி வந்த வரலாற்று பெட்டகம்தான் 1848 வெளிவந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, கம்யூனிஸ்ட் பேரறிக்கை. அது வரலாற்றின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு ஆவணம், ஒரு பாட்டு புத்தகம் அளவுக்கு தான் இருக்கும். அதில் எந்த ஒரு தனி மாமன்னரையும் பற்றி அவர் எழுதவில்லை. ஜூலியஸ் சீசரை பற்றி எழுதலை, அகஸ்டஸ் சீசரை பற்றி எழுதலை. ஆனால் வர்க்கத்தின் மாற்றங்களை பற்றியும் வர்க்க போராட்டங்களை விளக்கி அதை உலக வரலாறாக நமக்கு தந்தார். வரலாறு சரியாக தரப்பட்டால், உண்மையான தரவுகள் மீது தரப்பட்டால், அந்த வரலாற்றின் மீது நமக்கு ஒரு சிந்தனை தெளிவு பிறக்கும், மாற்று வழிகள் கிடைக்கும். இந்திய வரலாற்றில் வரலாறே இல்லை, உண்மையே இல்லை, சமூக அவலங்களுக்கு விடுவியது.
அந்த விடுவை ஏற்படுத்துவதற்காகத்தான் நாம் இந்த புதிய நவீன வரலாற்று இயலை நாடி இருக்கின்றோம். இந்த வரலாற்றியலை நாம் இங்கே அறிமுகப்படுத்துகின்றவர் ஆங்கிலேயர்கள். ஆரம்ப கட்டத்தில் இந்த வரலாற்று ஆய்வுகளை நடத்தியவர்கள் அவர்கள். அவர்களுக்கு உதவியவர்கள் எப்பொழுதுமே அந்நியர்களை அண்டியே இருந்து வந்த அந்த பார்ப்பனர்கள். அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் சமஸ்கிருதம்தான் இந்தியாவின் முதன் மொழி, உலக மொழிகளெல்லாம் தந்தை மொழி என்று பிறகு சொல்லிக் கொண்டார்கள். அந்த வைதீகம்தான் இந்தியாவின் ஒற்றை பண்பாடு என்று அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். சமஸ்கிருதத்தை புகழுவதையே இந்த ஆய்வுகள் செய்து கொண்டிருந்தன. மேக்ஸ் முல்லர் அப்படியெல்லாம் பண்ணினவர் தான். ஆனால் இதை மாற்றியது இரண்டு நிகழ்வுகள். ஒன்று, சமஸ்கிருதம் அல்லாத மொழிகளை பற்றிய ஆய்வு இங்கே எல்லிஸ் அவர்கள் சென்னையில் துவங்கினார். தமிழ், தெலுங்கு, துளு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளின் ஒப்பீட்டு ஆய்வு. 1816 அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். சமஸ்கிருதத்தில் தான் மற்ற மொழிகள் பிறந்தன்னு சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்வதா இல்லை என்பது வேறு விஷயம். ஆனால் தென்னிந்திய மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கு சம்பந்தம் கிடையாது, இவை தனியாக இயங்கக்கூடவே என்று சொன்னார். இரண்டாவது நிகழ்வு தொல்லியல் மூலமாக வந்தது. வைதிகர்களுக்கு எப்பொழுதுமே தொல்லியல் தொல்லை இயல் தான். தொல்லியலை விரும்புவது கிடையாது, உண்மையை வெளிக்கொணரும் அல்லவா, ஆகவே விரும்புவது கிடையாது, தொல்லையலாக வந்தது. அந்த தொல்லியல் தான் 1836 பிராகிருதம், பிராமி போன்ற உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தது. பிரின்சப் ஜேம்ஸ் பிரின்சப் என்ற அந்த அறிஞர் மூலமாக. அவரும் சமஸ்கிருதத்தை விரும்பியவர், போற்றியவர் தான். ஆனால் அவர் சொன்னார், இங்கே வேறு மொழிகள் இருக்கின்றன அப்படின்ட்டு. இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ஒரு பொய்மை நம் மீது திணிக்கப்பட்டு நாமும் அதை ஏற்றுக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்திய மொழிகளில் திராவிட மொழிகள் தமிழ் மூத்த மொழி என்பதாக இருக்கும். மற்ற ஆரிய மொழிகளுக்கு சமஸ்கிருதம் தாய்மொழி என்று கூறுகின்றார்கள். இது திணிக்கப்பட்ட ஒரு பொய்மை. சமஸ்கிருதம் முதன் மொழி அல்ல, அது பிற மொழிகளை பிரசவித்த மொழி அல்ல. சமஸ்கிருதம் என்றுமே மக்கள் மொழியாக இருந்தது கிடையாது. சமஸ்கிருதத்திற்கு முன்னர் ஆரிய மொழிகள் இருக்கின்றன. அவற்றைத்தான் நாம் பிராகிருதம், அர்த்தமகதி போன்ற அந்த மைத்திலி போன்ற மொழிகளில் பார்க்கின்றோம். சமஸ்கிருதம் அல்லாத, சமஸ்கிருதம் முற்பட்ட ஆரிய மொழிகள். அந்த பிராகிருதத்தில், பாலியில், அர்த்தமகதியில் இலக்கியங்கள், காப்பியங்கள் உண்டு, மருத்துவ நூல்கள் உண்டு. அவையெல்லாம் இந்திய வரலாற்றில் எப்படி மறைக்கப்பட்டன? வேதம் முதற்றே இந்தியா என்று சொல்லுகின்ற நிலைமை எப்படி உருவாயிற்று? அதை பிறர் மீது சுமத்தி அதை இந்திய வரலாறு ஏற்றுக்கொள்ள சொல்லுகின்றார்கள். இப்போ ஏன் இந்த கீழடி அறிக்கையை அவர்கள் வெளியிட தயங்குகின்றார்கள், விரும்பவில்லை என்றால் அது அவர்கள் சித்தாந்தம். என்ன சித்தாந்தம்? ஒரே நாடு, ஒரே பண்பாடு, ஒரே இலக்கியம், ஒரே வரலாறு. இதற்கு முரண்பட்டு இந்த வைதிகம் அல்லாத பிற பண்பாடுகள் இருப்பதற்கான அறிகுறிகள் இருப்பதாக தொல்லியல் சொல்லிவிட்டால், அல்லது புதிய இலக்கிய ஆய்வுகள் சொல்லிவிட்டால், இவர்கள் முதன்மை ஆதிக்கம் அடிபடுகிறது. அதை தவிர்க்கும் பொருட்டும் தடுக்கும் பொருட்டும் அவர்கள் இத்தகைய ஆய்வுகளை விரும்புவது கிடையாது. அசோகன் இந்தியாவில் ஒரு மாமன்னனாக இருந்தான் என்பதே 1836 பிராமி எழுத்து வடிவம் வெளிவந்த பிறகுதான் தெரிந்தது. அதற்கு முன்னர் எழுதப்பட்ட சமஸ்கிருத இலக்கியத்தில் அசோகனை மறைத்து விட்டார்கள். இந்திய வரலாற்றில் இவர்கள் 1817 தான் இந்திய வரலாறு முதலாக எழுதப்படுகிறது. அது ஆங்கிலேயரால் லண்டனிலிருந்து எழுதப்படுது. அதிலிருந்து பார்க்கின்ற வரலாற்றில், இந்திய வரலாற்றில் முழுக்க முழுக்க சமஸ்கிருதம் தருகின்ற
அந்த அந்த சான்றுகள் மீது, அதாவது புராணங்கள் தெரிகின்ற சான்றுகள் மீது இந்திய வரலாறு படைக்கப்பட்டது. பிரிவுகள் அனைத்துமே நாகரிகமற்ற காட்டு மிராண்டி பிரிவுகளாக அவற்றில் வரையப்பட்டன. இப்படி ஒரு வரலாறு ஒற்றை வரலாறை ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லுகின்றார்கள். இதை மறுக்கின்ற சான்றுகள் இலக்கிய மூலமாகவோ அல்லது தொல்லியல் மூலமாகவோ வருகின்ற பொழுது அவற்றையெல்லாம் சதி என்று சொல்லுகின்றார்கள். ஷெகாவத் சொல்லிட்டார், பிராந்தியவாதத்தை ஊக்குவிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. தேசம் என்பது எப்பொழுது வந்தது? இந்த பிராந்தியங்கள் இணைந்துதானே தேசம் வருகிறது. தேசம் இப்பொழுது வருகிறது. இந்த பிராந்தியர்கள் ஏற்கனவே இருக்கின்றன. வட்டாரங்கள் மூலமாகத்தான் தேசம் உருவாகிறது, ஏற்கனவே இருக்கின்றன. அந்த பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். அனைத்தும் சமஸ்கிருதத்தில் வந்ததை ஏற்றுக்கொள்ள சொல்லுகின்றார்கள். அதன் ஒரு வழியாகத்தான் இலக்கியத்தை சமஸ்கிருதத்தின் மூலம் தமிழர்கள் பெற்றார்கள் சொல்லுவதற்காக அகஸ்தியரை அவிழ்த்து விட்டார்கள். சங்கம் என்ற ஒரு அந்த புனைவின் மூலமாக அகஸ்தியரை அவிழ்த்து விட்டார்கள். தொல்லியலில் இவர்கள் ராமர் பாலத்திற்கு காட்டுகின்ற அக்கறையை கீழடி ஆய்வில் காட்டுவது கிடையாது. வேடிக்கையாக இருக்கிறது. அன்றே வைமானிக சாஸ்திரம் இருந்திருக்கிறது. அந்த நிறைய இந்த பிளேன்லாம் போவாங்க. அப்போ இந்த குரங்கு படையை இந்த ஏர்ஃபோர்ஸில் கொண்டு போய் இது விமானத்தில் கொண்டு போய் இலங்கையில் இறக்கியிருக்கலாமே. எதுக்காக இந்த மணல் பாலத்தை கட்டினீங்க? புரியல. இல்லை, பாலத்துக்கு பதிலாக சப்மரீன் அனுப்பியிருக்கலாமே, அதையும் செய்யலை. இல்லை, அதுக்கு அடுத்தோடைய அகத்தியர் தான் கடலையே குடிச்சிருவார. கடலை குடித்து அந்த நீரெல்லாம் எடுத்தால் நிலம் கிடைக்கும், அதில் நடந்து போயிருக்கலாமே. இத்தனையும் சாதிச்சா சொல்கிறீங்க. why these discoveries were not put into practice? நீங்கள் உங்களது அறிவியல் சாதனைகளை செயல்படுத்த ஏன் தவறிவிட்டீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் முட்டாள்கள் என்று நீங்களே ஒத்துக்கொள்ளுகின்றீர்கள். இத்தனை இருக்கு. எந்த ஏர்ஃபோர்ஸ் விமானத்தையும் குருஷேத்திர போரில் பார்த்ததா இல்லை. ஏன்னா மகாபாரதம் ரொம்ப 18 நாள் நடந்த போர். விவரங்கள் எல்லாம் கொடுக்குறேன். ஏன்னா மேலே ஒருத்தர் உட்காந்துட்டு இதெல்லாம் நோட் பண்ணி அவர் திருதராஷ்டிரனுக்கு சொல்லணும். இதெல்லாம் எடுத்திருக்கார், டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறார், எவ்வளோ நாள் நடந்த போருன்ட்டு. ஏன் அந்த இதில் இது நிகழ்ச்சி நடக்கிற பாவம் அவர் தூக்கம் இல்லாமல் மற்ற நாள் உட்காந்துருக்கணும்? துரோணாச்சாரியர் கண்டுபிடித்த ட்ரோன் இல்லையா? இந்த ட்ரோனை வச்சு அவர் பார்த்துருக்க முடியாதா? இதையெல்லாம் வரலாறை ஏற்றுக்கொள்ள சொல்லுகின்றார்கள். அதை மெய் என்று சொல்ல வைப்பதற்காகவே இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்பதாக ஒன்றை நம் மீது திணிக்கின்றார்கள். தேசிய கல்விக் கொள்கையில் தவிர்க்க முடியாத பாடப்பகுதியாக இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், இந்திய அந்த அறிவுசார் வரலாற்றை நம்ம திணிக்கிறாங்க. அதில் வருது பிளாஸ்டிக் சர்ஜரியோ வைமானிக சாஸ்திராவோ, நீங்கள் இந்த என்ன சொன்ன வயர்லெஸ் இதோ எலக்ட்ரானிக் அற்புதங்களோ எல்லாம் அதில் வருது. அதை வரலாறு பண்ண பார்க்குறாங்க. கீழடிக்கு ஆதாரம் இல்லை. ஷெகாவத் சொல்கிறார், இது அரசியலாக்காதீங்க, இதை அரசியலாக்காதீங்க. இதை பற்றி சொல்லுவதற்கு அரசியல்வாதிகளுக்கு தகுதி இல்லை, வெளியில் உள்ளவர்களுக்கு தகுதி இல்லை. ஒன்று நீங்கள் ஆய்வாளராக இருக்கணும், தொல்லியல் ஆய்வாளராக இருக்கணும், இல்லை வரலாற்றாளராக இருக்கணும், இல்லை தொழில்நுட்பம் தெரிந்தவராக இருக்கணும். மற்றவங்களுக்கு பேச வாய்ப்பு இல்லை. சொல்கிறவருக்கு இந்த மூணுமே கிடையாது. அவர் ஆய்வாளர் கிடையாது, வரலாற்றாளர் கிடையாது, தொழில்நுட்பம் தெரிஞ்சவரும் கிடையாது. அவர் முழு நேர அரசியல்வாதி. 3 தலைமுறையாக இந்துத்துவ அரசியல் இருக்கிறவர். அவர் சொல்கிறார், உங்களுக்கெல்லாம் அதுக்கு அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை, தகுதி இல்லை. இவருக்கு எப்படி தகுதி வந்தது? அகழ்வாய்வு அறிக்கை 11வது கட்ட அகழ்வாய்வு நடந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதல் 2 கட்டம் மட்டும்தான் இந்திய தொல்லியல் துறையால் நடத்தப்பட்டது. அப்பொழுதுதான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அங்கே வர்றார். அவர் அந்த கட்டத்தை பார்த்துட்டு கவர்மெண்ட் இருந்தால் பிரச்சனை கிடையாது.
இவர் ஒவ்வொரு கட்டத்தை வெளியிடுகின்ற பொழுது அதை பற்றிய தனது கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார். அதன் தொன்மையை வெளிப்படுத்துகின்றார். தொன்மையை வெளிப்படுத்துகின்ற பொழுது இவர்களுக்கு அது எரிச்சல் ஊட்டுகிறது. அவர் தொன்மை இப்போ அந்த அறிக்கையை பற்றிய குறிப்பு அந்த ஏஎஸ்ஐ கொடுத்த இதில் மறுப்பு அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, இது அந்த மிகத்தொன்மை 8ஆம் நூற்றாண்டு கிமு 8ஆம் நூற்றாண்டு கொண்டு போகிறாங்க. அது கொஞ்சம் ஏற்கக்கூடியதாக இல்லை. யாருக்கு? இவங்களுக்கு நம்பகத்தன்மை குறையுது. நீங்கள் 3ஆம் நூற்றாண்டோடு நிறுத்தி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆய்வுன்னா என்ன? அந்த துறை சார்ந்த அறிஞர்கள் அந்த துறைக்குரிய முறைகளில் பொருட்களை எடுத்து அதன் வயதை உரிய முறையில் தீர்மானித்து முடிவுகளை தருவது. சர் ஜான் மார்ஷல் தான் பண்ணார். ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் இருக்கிற அந்த ஆய்வுலாம் வச்சுட்டு அவர் அதை பற்றிய ஒரு முடிவு அறிக்கையை, ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறார். அந்த ரிப்போர்ட்டை பின்னால் வேறு அறிக்கைகள் வருது. அதிகமான செய்திகள் கிடைக்கின்ற பொழுது வேறு அறிக்கைகள் வருது. ஆய்வாளருக்குத்தான் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள் எந்த தன்மையுடையது, எந்த ஆண்டுக்குரியது என்பதை தீர்மானிக்கின்ற உரிமை உண்டு, தகுதி உண்டு. சும்மா இருக்கிற இங்கே இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற வெட்டியாக உட்காந்துட்டு சம்பளம் வாங்குகிற யூஜிசி அதிகாரிகள்கிட்ட, ஐசிஹெச்ஆர் அதிகாரிகிட்ட கிடையாது, அமைச்சருக்கும் கிடையாது. இவர் என்ன சொல்லுகின்றார்? ஆய்வை பண்ணிக்க முடிவை நான் சொல்கிறேன், இது 3ஆம் நூற்றாண்டு சொல்லு, அப்புறம் பார்த்துக்கிறேன். ஏன்னா தமிழர்களுக்கு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் நாகரிகம் இல்லைன்னு நான் சொல்லிக்கிறேன். தொன்மை என்பதுவே புனிதம் என்று நாம் நினைக்கவில்லை. மிக தொன்மையானது என்றால் மிக மேன்மையானது என்று நாம் நினைக்கவில்லை. ஆனால் உண்மையானதா என்பதை பார்க்க விரும்புகின்றோம். இவர்களுக்கு சிந்துவெளி நாகரிகத்தின் கண்டுபிடிப்புகள் உறுத்தல் வருகின்றன. ப்ரீ ஆரியன், நான் ஆரியன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வேதத்திலிருந்தான் உலகமே வருகிறது, நாகரிகமே வருகிறது. தெர் வாஸ் நத்திங் பட் வேதிக் கல்ச்சர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வேதங்கள் பிறப்பு இறப்பு இல்லாத ஒன்றுன்னு சொல்கிறாங்க. பிறக்காத ஒன்று எப்படி பிரிண்டில் வருது? வேதங்களின் நாடுன்னு ஒரு புத்தகத்தை நம்பூதிரிப்பாடு எழுதியிருக்கார். நம்பூதிரிப்பாடு கேட்குறாரு, வேதத்தை இங்கே இருக்கிற மற்றவங்க படித்தா, சூத்திரன் படித்தா தீட்டு, படித்தவனுக்கு நாக்கு போகும், காது போகும், அதெல்லாம் போகும், உயிரே போகும். மிலேச்சன்னு சொல்கிற மேக்ஸ் மூலர் பண்ணுறதுல உனக்கு ஒன்றுமே ஆகலையே, அப்போ யாருக்கு தீட்டு, ஏன் தீட்டு அப்படின்னு சொல்கிறார். அந்த வேதத்தில்தான் எல்லாமே வருதுன்னு சொன்னாங்க. நண்பர்களே, சமஸ்கிருதம் என்பது தொன்மை மொழி அல்ல என்று சொன்னேன் அல்லவா? இந்த வேதம் என்பது ஒரு கற்பனையாக மிக தொன்மையான ஒன்று என்று நம்மிடம் சொல்லப்படுகிறது. எப்பொழுது உறுதிப்படும்? நீங்கள் எப்பொழுது எடுத்துருவம் பெறுகிறதோ அன்றுதான் உறுதிப்படும். வேதம் எப்பொழுது எடுத்துரு பெற்றது? விஜயநகர அரசர்கள், பேரரசர்கள் காலத்தில் சாயனாச்சாரியார் மூலமாக எடுத்துரு பெற்றது. அதற்கு முன்னால் எடுத்துரு வேதத்திற்கு கிடையாது. அப்போ இந்த 3000 ஆண்டு என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? அப்பன் மகனுக்கு, மகன் அவனது மகனுக்கு செவிவடியாக சொன்னீங்கன்னா அப்பப்போ சில ஆல்ட்ரேஷனும் பண்ணுவீங்க. அதில் இப்போ ஒவ்வொரு வேதத்துக்கும் பல பிரிவுகள் உண்டு, பல வெர்ஷன்ஸ் உண்டு, மாற்றிக்கொண்டே வருவீர்கள். கடைசியில் வசதியாக ஒரு காலத்தில் அது எடுத்துரு பெற சமயத்தில் சொல்லுவீங்க, இது ஆதி அந்தமே இல்லாத ஒன்றுன்னு சொன்னால் இதை நம்பினா தேசபக்தன், நம்ப மறுத்தா அர்பன் நக்சல். இப்போ நாமெல்லாம் அர்பன் நக்சல்ஸ் இங்கே இருக்கோம், நம்ப மறுக்கிறோம். நாம் ஏன் நம்ப மறுக்கிறோம் என்றால், நாம் எத்தகைய அறிவுசார் பரம்பரையை நம்பி இருக்கின்றோம் என்றால், எதையும் அறிவுக்கு உட்படுத்து என்று சொன்ன பெரியார் பாதையில் இருப்பதால் நாம் உண்மையை உறுதி செய்து கொள்வதற்காக இவற்றை நம்ப மறுக்கின்றோம். ஆனால் உண்மையை உறுதி செய்கின்ற நிகழ்வு வருகிற பொழுது அந்த அறிக்கையை அவர்கள் காலவரையின்றி ஒத்திப்போட முயற்சிக்கின்றார்கள். ஒன்று, இதை வெளியிட வைக்க வேண்டும் என்பது ஒன்று.
அதை பற்றி நிகழ்ச்சியெல்லாம் நிறைய இருக்குது, நமக்கு தெரியும். முதல்ல இது போது, இதுக்கு மேலே வேண்டான்னு பின்னால் வந்து ஒரு சொல்லிட்டாரு. பணம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ தமிழக இது எல்லாம் தலையிட்டாங்க, நீதிமன்றம்லாம் தலையிட்டது. கடைசியில் தமிழக அரசு அதை ஏற்று நடத்தலான்னு சொன்னாங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறை ஏற்று பிறகு வந்த அந்த 8 அகழ்வாய்வு கட்டங்களை முடித்துவிட்டு 9வது கட்டத்துக்கு வந்திருக்கு. இந்த மீதமுள்ள 8 கட்ட ஆய்வு அறிக்கையை தொகுத்து தமிழக தொல்லியல் துறை வெளியிட வேண்டும். வெளியிட்டு விட்டால் கீழடியில் மறைக்க முற்படுவதை நம்ம பேரிடியாக அவர்களுக்கு வந்துவிடும். மற்றவை அறிக்கைகள் ஒவ்வொரு அடியும் அவனுக்கு பேரடி. கீழடியில் ஒவ்வொரு அடியாக தோண்ட தோண்ட வைதிகத்திற்கு பேரடியாக இருக்கிறது. வரட்டும், இந்த தமிழக தொல்லியல் துறையை யாரும் தடுக்க முடியாது. நாம் இரும்பின் காலத்தை பற்றி அறிக்கையை வெளியிட்டோம் அல்லவா, அதை போல கீழடியில் பிறகு வந்த 8 கட்ட அறிக்கை, இப்படி நடக்கின்ற 9வது கட்ட அகழ்வாய்வின் அறிக்கையை தொகுத்து இந்த ஆய்வுலகத்திற்கு தர வேண்டும், பொதுவெளியில் தர வேண்டும். அதன் மீது வாதங்கள் நடக்கட்டும். மிகைப்படுத்தல் இருக்கா, போதுமான ஆதாரம் இல்லை என்பதை, வெளியிடப்படாத ஒரு அறிக்கையின் மீது போதுமான ஆதாரம் இல்லை, நம்பத்தகுந்ததாக இல்லை, அறிவியல் முறை பின்பற்றப்படவில்லைன்னு எப்படி வைக்க முடியும்? அதை அறிஞர்கள் சொல்லட்டும். வெளியிட்ட பிறகு அறிஞர்கள் பார்ப்பார்கள், அவர்கள் சொல்லுவார்கள். நீ இருட்டறையில் அதை வச்சுக்கிட்டு வெளியே அதில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அதிகாரத்திற்கு அடிபணிய நாம் என்ன இனியும் அனுமான் குஞ்சுகளா? நாம் வரலாறு என்பது நமது வரலாற்றுக்கு மீது நமக்கு உரிமை உண்டு. நமது வரலாற்றை நம்மை அசுரனாக பார்ப்பவர்கள், சூத்திரனாக பார்ப்பவர்கள், வானரங்களாக பார்ப்பவர்கள், ராட்சசர்களாக பார்ப்பவர்களுக்கு நமது வரலாற்றை தீர்மானிக்க உரிமை கிடையாது. நமது வரலாற்றை நாம் மனிதம் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள், அறிவை ஏற்றுக்கொண்டவர்கள், அறிவை ஒரு வழியாக பயன்படுத்துபவர்கள். நாம் எல்லாம் சரியாக இருந்தோம், நம்ம மீறி உலகத்தில் நாகரிகம் இல்லைன்னு சொல்ல வரல. நாம் சொல்லுவது நமக்கும் நாகரிகம் இருந்திருக்கிறது, நமக்கும் தொன்மை இருந்திருக்கிறது என்பதை சொல்ல விரும்புகின்றோம். இந்த 8ஆம் நூற்றாண்டு பற்றி ஏன் அவ்வளோ சிக்கல் வருது தெரியுங்களா? உலக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டு வரலாறுலாம் கிடையாது. ஆனால் தவிர்க்க முடியாமல் மார்ஷல் மூலமாக இந்த சிந்துவெளி என்பது உலக வரலாறு இடம்பெற்றது. அதை பற்றி குறிப்பிட்டு அதை தொடர்ந்து வருகின்ற இந்திய வரலாற்றில் நகரமயமாதல் என்பதை பற்றிய கட்டுரைகள் இருக்கின்றன, ஆய்வு கட்டுரைகள், அறிஞர்கள் கருத்துக்கள். அப்போ இந்தியாவில் அந்த தொன்மை காலத்தில் 2 நகரமயமாக்குதல் இதை சொல்லப்படுகிறது. இந்தியாவில் முதல் நகரங்கள் சிந்துவெளி நாகரிகத்திற்கு உரியவை. செங்கல் போன்றவற்றை வைத்துக்கொண்டும் அந்த திட்டமிடப்பட்ட அந்த நகர அமைப்புகளை வைத்துக்கொண்டு தடுப்பணைகளை எல்லாம் கட்டியிருந்த அந்த நகர அமைப்புகள். அதற்கு பிறகு அது அடிந்த பிறகு நகரங்கள் இங்கே கிடையாது. வேதம் சொல்லுகின்ற ஆரியர்கள் நகரங்களில் வாழ்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் கூடாரங்களில் வசித்தவர்கள். வேதத்தை நன்கு கரைத்து குடித்த ராகுல சாங்கிருத்தியாயன் வேதகால ஆரியரை பற்றி எழுதிய புத்தகத்தில் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார், அவர்களுக்கு வீடு கட்ட தெரியாது, சூளை தெரியாது, செங்கல் தெரியாது, இனியும் சொல்லப்போனால் பானை செய்வதற்கு கூட தெரியாதவர்கள். அந்த கோசாம்பி சொல்றார், என்ன சொல்றார்? அன்றைய வேதம் என்று சொல்லப்படும் காலத்துக்குரிய ஆரியர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் தங்களை விட நாகரிக முதிர்ச்சி கொண்ட மக்களிடமிருந்து அந்த தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்ட பொருட்களை வாங்கி கொண்டார்கள், தமதாக அறிவித்துக் கொண்டார்கள். எதையும் அவர்கள் உற்பத்தி செய்யவில்லை, எதையும் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. சொன்னவர் கோசாம்பி. கோசாம்பியின் ராகுல் சங்கரத்துக்காயனும் பிறப்பால் பார்ப்பனர்கள். பௌத்தத்தின் மீது ஈடுபாடு உண்டு, ஆனால் சமஸ்கிருதத்தை நம்பியே அவர்களும் வரலாற்றை எழுதினார்கள். இருவருக்குமே பிற மொழிகள் தெரியாது, அதனால்தான் அவர்கள் மீது நமக்கு வருத்தம். ஏன் தென்னகத்தை பற்றி எழுதவில்லை,
ஏன் கிழக்கிந்தியாவை பற்றி எழுதவில்லை, ஏன் உரிய இடத்தை தரவில்லை என்று அவர்கள் மீது நமக்கு வருத்தம் உண்டு. ஆனால் சில இடங்களில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், எங்களுக்கு பிற அந்த தென்னிந்திய மொழிகளை படிப்பதற்கான அவகாசம் இல்லாமல் போய்விட்டது, அதனால் நாங்கள் தருகின்ற வரலாறு முழுமையாக இருப்பதில்லை. அவங்களே ஒத்துக்கிட்ட விஷயம். இப்போ நகரமயமாக்குதல் முதல் நகரமயமாக்கல் முடிஞ்சது. ரெண்டாவது நகரமயமாக்குதல் வட இந்தியாவில் எங்கே நடக்குதுன்னா புத்தர் காலத்தில் சொல்கிறாங்க. 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டில் அதுவும் பாலி அர்த்தமகதி நூற்களில் வர்ற விஷயம், சம்ஸ்கிருத நூலில் கிடையாது. என்ன வருதுன்னா புராணங்களில் ஒரு சில நகரங்கள் சோழச மகாஜன ராதா 16 நகரங்களை கொண்ட அரசுகள், நகர அரசுகள் சோழச மகாஜன, அது காசி கோசலம் இதே மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு தட்சசீலம் இவற்றெல்லாம் சொல்லி 16 நகரங்கள் அவை சார்ந்த அரசுகள் இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. சோழச மகாஜன அந்த இருக்கக்கூடிய காலம் 6ஆம் நூற்றாண்டு. கீழடியிலையும் இப்போ வைகைக்கரையிலையும் தாமிரபரணியிலையும் கரையிலையும் நம்ம கண்டெடுக்கிற பொருட்கள் காலம் அதற்கு முந்தைய காலமாக இருப்பதால் இவர்களது கூற்று இங்கே பொய்த்து விடுகிறது. இந்த புத்தர் காலத்திற்கு முன்னரேயே தமிழகத்தில் நகரங்கள் இருக்கிறது, வணிக தொடர்புகள் இருக்கிறது, இங்கே தொழில்நுட்பம் ஓரளவுக்கு மேன்மையாக இருக்கிறது என்று வருகின்ற பொழுது நாகரிகத்தை உருவாக்குவதற்கு வெள்ளைத்தோல் உடையவர்கள் மட்டுமே தகுதியானவர்கள் என்பது அல்ல. நிறம் குறைந்த இனங்கள் நாகரிகங்களை படைத்தன. உண்மையில் ஆதி நாகரிகங்கள் என்று சொல்லப்படுகின்ற எகிப்திய நாகரிகம், மெசப்பட்டோமிய நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், அதற்கு முன்னால் இருக்கின்ற கிரேட்டன் மினோவன் நாகரிகம், இவை அனைத்துமே நிறம் குறைந்த மக்களால் உருவாக்கப்பட்டவை, வெள்ளை ஆரியர்களால் உருவாக்கப்பட்டவை அல்ல. இவர்கள் வீழ்ச்சிக்கு பிறகுதான் கிரேக்கம் எழுச்சி வருகிறது. இவர்களிடமிருந்து கற்ற தொழில்நுட்பங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் சிட்டி ஸ்டேட்ஸ் என்பதை படைத்தார்கள். நமக்கு தொன்மை இருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. வேதம் பொய்ப்பிக்கப்படும் என்பது நம்புவதால். ஆகவே தோழர்களே, நாம் வரலாற்று உணர்வை இழக்காமல் இருக்க வேண்டும். வரலாறு என்றால் உண்மையின் அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை மாறுதட்டிக் கொள்வதற்காக நாம் எதையும் கேட்கவில்லை. ஆனால் நாம் யாருக்கும் தாழ்ந்தவர்கள, நமக்கும் திறமைகள் உண்டு, நமக்கும் படைப்பாற்றல் உண்டு என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த வரலாற்று உண்மைகளை தேடுகின்றோம். இதை மறைப்பதற்கு அரசு அதிகாரத்தை பயன்படுத்துவது இது புதிதல்ல. நம்ம பழைய இலக்கியங்களை படித்தீங்கன்னா அந்த காலத்திலேயே செப்பேடுகளில் நம்ம வரலாற்றை திரிச்சிருக்காங்க. பாண்டிய செப்பேடில் சொல்கிறாங்க, பாண்டிய மன்னன் சந்திரகுலம், முதல் ஆள் சந்திரன், ரெண்டாவது நிலவு, மூணாவது புரூரவஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமண அந்த பிறவியை பாண்டிய அரசனை கொடுத்துறான். பாண்டிய அரசனை மட்டும்தான், பாண்டிய குடிகள்லாம் சூத்திரர்கள். அகஸ்தியன் புரோகிதனாக இருந்தான்னு சொல்லுவாங்க. திரிபுங்கிறது ஏற்கனவே நடந்திருக்கு. இது வரலாற்று வஞ்சகம். இல்லை, இன்றைய சூழலில் நாம் பார்ப்பது பாஜகவோ காங்கிரஸோ முன்னால் இருந்ததோ ஒரு வர்க்கம், ஒரு வருணம் நம்மை ஏமாற்ற பார்க்கிறது, நமது உண்மைகளை மறைக்க பார்க்கிறது. நாம் எந்த விலை கொடுத்தும் நமது வரலாற்றை பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்போம் என்ற நம்பிக்கை உண்டு. நன்றி, வணக்கம்.